Please subscribe Sadhguru Sai Creations. குண்டாக இருக்கேன், எனக்கு அப்பப்போ பார்த்திங்கனாக்கா கொழுப்பு பிரச்சனை இருக்குது, ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, எந்த விதமான சைட் எஃபெக்ட் கிடையாது, ஹெர்பல் தான், பயப்பட தேவையில்லை. நம்ம அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதை தயவுசெய்து எடுத்துக்கோங்க. ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு, அதேமாதிரி உடம்புல இருக்கிற கொழுப்பு, குடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு, ஹார்ட் ஆர்ட்ரிஸில் இருக்கக்கூடிய கொழுப்பு. ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க மற்ற இதை வந்தாலும் எடுத்துக்கிட்டு இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மார்னிங்கில் கிளாக் வைஸில் ஒரு 25 தடவை 1 2 3 அப்படியே நல்லா அழுத்தி தேய்ங்க. அப்புறம் ரிவைஸில் குழந்தைகள் பிறந்தோடனே லேடிஸ்க்குலாம் அது குறைய ஆரம்பிச்சிரும். ப்ளஸ் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஹிப்பில் இருக்கக்கூடிய இது குறைய ஆரம்பிச்சிரும். சுகர் பேஷண்ட் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பேன்க்ரியாஸ் இயங்காமல் இருக்கும், வேலை செய்யாமல் இருக்கும், அது வேலை செய்ய தொடங்கும். வெறும் வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், நெகட்டிவிட்டி, வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பை எப்படி வெளியே எடுத்துறது. நான் ஃபேட்டி லிவர் ஃபஸ்ட் கிரேடில் இருக்கேன், செகண்ட் கிரேடில் இருக்கேன், தேர்ட் கிரேடில் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. சிம்பிளாக நேச்சுரல் ரெமடியில் சரி பண்ணிடலாம். ஸோ ஒரு சின்ன விஷயம், நார்மலாக பார்த்திங்கனாக்கா ஃபேட்டி லிவரை அவ்வளோ சீக்கிரத்தில் 1 வருஷம் 2 வருஷம் கடுமையான ஒரு ஒர்க் அவுட்டில் மட்டும் தான் குறைக்க முடியும். ஆனால் நம்மளுடைய நேச்சுரல், நம்ம முன்னோர்கள் கொடுத்த அற்புதமான டிப்ஸில் அழகாக சூப்பராக குறைக்க முடியும். ஸோ லிவராக இருக்க வேண்டும். அதை கவர் பண்ணியிருக்கு பார்த்திங்களா ஒரு கொழுப்பு, அதை தான் தூக்கணும். ரிமூவ் த கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவரை தான் நம்ம எடுக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்படுறோம். நம்ம சாப்பிட்ற ஃபுட் அந்த மாதிரி. அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாக்கை கட்டுப்படுறதும் கிடையாது, கட்டுப்படுத்துறதுக்கு முடியாத சூழ்நிலையில் டேஸ்ட் சைட்டாக டிஃப்ரெண்ட்டாக அஜினமோட்டோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட லிவரை கெடுத்து வச்சுருக்கோம். நமக்கு தேவையான விஷயம் என்ன? நல்ல ஆரோக்கியமான கல்லீரல். ஸோ இது லிவர் 52 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹிமாலயாவில் கிடைக்கிது, அதையும் எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ லிவர் 52 அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம அழகாக அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் படி எடுத்துகிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். லிவர் மட்டும் கிடையாது, டோட்டல் ஹெல்த்துமே சூப்பராக. இந்த லிவர் நீங்கள் வாழ்கிறதுக்கான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வருஷமாகவே இருக்குது, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது ஒரு மெத்தட். ஏன்னா நம்ம எங்கே போனாலும் அது பாக்கெட்டில் வச்சுக்குவோம். குண்டாக இருக்கேன், எனக்கு அப்பப்போ பார்த்திங்கனாக்கா கொழுப்பு பிரச்சனை இருக்குது, ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, கொழுப்பு அதிகமாக தங்குது, கொலஸ்ட்ரால் ட்ரைல் கிறிஸ்டல்லாம் பயங்கரமாக இருக்குது, எல்டிஎல் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிப்போர்ட்டை பார்த்தாலே பயமாக இருக்க சொல்கிறவங்களாம் அந்த லிவர் 52, அந்த லிவ் 52ன்னு போட்டிருக்க பத்திரமா வச்சுக்கோங்க. எந்த விதமான சைட் எஃபெக்ட் கிடையாது, ஹெர்பல் தான், பயப்பட தேவையில்லை. நம்ம அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதை தயவுசெய்து எடுத்துக்கோங்க. அடுத்தது காலையில் எடுக்க வேண்டிய ஒரு புதினா ஜூஸ். புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, இந்து உப்பு, அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் போட்டு என்ன பண்ணுறீங்க, தேவையான அளவில் ஒரு டம்ளர் தண்ணியில் மிக்சியில் போட்டு நல்லா அதை காலையில் எர்லி மார்னிங் எடுக்கிறதுனால பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தூக்கத்துலேயே போய் ஊற்றுறாங்க. மிக்சியில் பூச்சி இருக்கா பூரா இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கோங்க, நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோன் ஊற்றிட்டு போகிறாங்க. இது நைட் டைமில் என்ன பண்ணுது, பூச்சி பூரான்னு எதையாவது ஒன்று பார்த்திங்கன்னா அந்த பிளேடில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழகாக ஜூஸ் அடிச்சிட்டிங்கன்னா அழகும். ஃபில்டர் பண்ண பிறகு இந்து உப்பு தேவையான அளவு ஒரு சிட்டிக்கே என்னமோ எடுத்துக்கோங்க. இதை மட்டும் காலையில் எடுத்துகிட்டு வாங்க. 48வது நாள் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், கிரேட் கம்மியாகிட்டே இருக்கும். அப்படியே ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே போதும். ரத்த சுற்றி இருக்கும், ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு, அதேமாதிரி உடம்புல இருக்கிற கொழுப்பு, குடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு, ஹார்ட் ஆர்ட்ரிஸில் இருக்கக்கூடிய கொழுப்பு, அதேமாதிரி எங்கெங்கெல்லாம் படிவங்கள் படிஞ்சிருக்கு அத்தனையுமே அழகாக வாஷ் அவுட் பண்ணிடணுமோ அழகாக வலிச்சு எடுத்த மாதிரி உங்களுக்கு மோஷனில் போய்டும். இதை விட ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன தேவைப்படுது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சொல்லுவாங்களே இந்த மின்ட்டு பெப்பர்மெண்ட் மின்ட் ஜூஸ் குடிப்போம்ல, எவ்வளோ நல்லா இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அதையே நம்ம மிஸ் பண்ணுவானே. ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க மற்ற இதை வந்தாலும் எடுத்துக்கிட்டு இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மார்னிங்கில் அழகாக அற்புதமாக பேட் கொலஸ்ட்ரால் வெளியில் போயிட்டே இருக்கும். அழகாக வாரத்துக்கு 2 கிலோ குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான். அதேமாதிரி தேவையில்லாத அந்த டீடாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்டேக் எடுத்தோம். வெளிப்புற பூச்சிக்குன்னு சூப்பராக அடிக்கடி சொல்லுவாங்க. கருஞ்சீரக எண்ணெயை உங்கள் வயிறு எம்டியாக இருக்கும் பொழுது அது எப்படி வேணாலும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் ஃப்ரீயாக இருக்கேன் அந்த நேரத்தில் கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே ஃப்ரீயாக உட்காந்துக்குங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்க, கிளாக் வைஸில் ஒரு 25 தடவை 1 2 3 அப்படியே நல்லா அழுத்தி தேய்ங்க. அப்புறம் ரிவைஸில் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் நல்லா இப்படி தேய்ச்சிட்டு விட்டுட்டு அழகாக 5 நிமிஷம் விட்டுடுங்க. இது நம்மளுடைய ஹெல்த் மட்டும் கிடையாது, பசி தோன்றது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மெத்தட் இந்த கரிஞ்சீரக எண்ணெய் மசாஜ். இந்த தொப்புள்ள அதாவது சோலார் ப்ளெக்ஸில் கரெக்டாக இது என்ன பண்ணும், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதையும் செஞ்சிங்க அப்படின்னா தொப்பை குறையும். அதுமாரி இல்லாமல் இந்த பர்த் மார்க் இருக்கும் பார்த்திங்களா, குழந்தைகள் பிறந்தோடனே லேடிஸ்க்கெலாம் அது குறைய ஆரம்பிச்சிரும். ப்ளஸ் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஹிப்பில் இருக்கக்கூடிய இது குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ இப்படி அத்தனை விஷயங்களும் இந்த கரிஞ்சீரக எண்ணெய்கள் பார்த்திங்கன்னா மேலே தடவுறதுனால தேய்க்கிறதுனால வாக்வே சென்டர்க்ளஸ் பண்ணும்பொழுது இந்த லிவர் பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவருக்கு பார்த்திங்கன்னா அதை ஊடுருவி அதையும் என்னாகும் கசைய ஆரம்பிச்சிடும் அந்த கொழுப்பெல்லாம்.
கசைய ஆரம்பித்து ஆட்டோமேட்டிக்காக மோஷனில் போய்கிட்டே இருக்கும். ஆக வெளிப்பூச்சாக இந்த கருஞ்சீரக எண்ணெயை தடவுவது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. அதுமாரி நம்ம கழுத்தில் தடவணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தைராய்டு பேலன்ஸ் ஆகும். கருஞ்சீரக எண்ணெய் எங்கே இயங்காமல் இருக்க உறுப்புக்கு மேலே தைக்கிறோமோ அது இயங்க தொடங்கும். இதான் விஷயம். அப்போ வயிற்றில் என்ன பண்ணுது, சுகர் பேஷண்ட் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பேன்க்ரியாஸ் இயங்காமல் இருக்கும், வேலை செய்யாமல் இருக்கும், அது வேலை செய்ய தொடங்கும். அதேமாதிரி கல்லீரல் மண்ணீரல் என்னென்னலாம் விஷயம் இருக்குது அத்தனையுமே செய்யக்கூடிய அற்புதமான மெத்தட் இது. எனக்கு வந்து நல்லா தான் இருக்கேன், இனிமேல் ஃபியூச்சர்னாலும் வெறுசாக கூட நீங்கள் தடவுங்க. கருஞ்சீரக எண்ணெய் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது கிளாக் வைஸ் தேய்ச்சி பாருங்கள். ஏதோ ஒன்று நம்ம உடம்பை விட்டு போன மாதிரி இருக்கும். ஹீட் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்துச்சுனாக்கா அது சரியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அத்தனையுமே வயிறு என்ற உயிரில் இருக்கிறது. ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயந்தான் உங்களுக்கு. ஆக நம்ம என்ன பண்ணோம், கொத்தமல்லி ஜூஸ் புதினா ஜூஸ் எடுக்கிறோம். அப்புறமேட்டுக்கு எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா லீவ் 52 எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது என்ன பண்ணுறோம், கருஞ்சீரக எண்ணெயை வயிற்றில் அப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான் சிம்பிள். இதை மட்டும் பண்ணி பாருங்கள். நீங்கள் கரெக்டாக ஒரு 48 நாள் பண்ணி முடிங்க. 15 நாளே நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ பெரிய எப்படி இத்தினூண்டு விஷயத்தில் இவ்வளோ ஆரோக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இதெல்லாம் டெஸ்ட்டு பண்ணி வெறும் வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் நெகட்டிவிட்டி அப்படின்னா வியாதிகள் அத்தனையுமே வெளியேறக்கூடிய சக்தி 9 வகையான ஓட்டம் இருக்குது நம்ம உடம்புல. அது வழியாக வெப்பத்தை வெளியே தள்ளும். அப்போ அது போனாலே அந்த வெப்பத்தை இருக்கிறதுல கூட டீடாக்ஸ் பண்ணும்போது உடல் கழிவுகள் வெளியே போகுது. பார்த்திங்களா, மோசமானது என்ன தெரியுங்களா, ஹீட். அதில் வெப்பத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் இருக்குது பார்த்திங்களா, பாய்சன் கண்டென்ட். அது வெளியேறினாலே நீங்கள் ஃப்ரீயாகிடுவீங்க. முடி கொட்டாது, ரொம்ப சின்ன வயசுலேயே வயசான தோற்றம் கிடைக்கும் பார்த்திங்களா. அதெல்லாம் இங்கே தடவுனீங்கன்னா கருஞ்சீரக எண்ணெய் தைராய்டு பேலன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வயிற்றில் தடவினா எல்லாமே பேலன்ஸில் இருக்கும். ஆக மொத்தத்தில் வாழ்க்கையை அழகாக இன்பமாக சந்தோஷமாக நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு இதை எடுத்தாலே போதுமான விஷயம். இதை செய்ய தவறணும் அப்படின்னா பெரிய பெரிய மெடிசன், பெரிய பெரிய ஆப்ரேஷன், பெரிய பெரிய சிக்கல்களை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஏன் எளிமையான இருக்கும் போதே நம்ம செய்யக்கூடாது. வருமுன் காப்புறதுக்கும் செய்யலாம். வந்துட்டுருக்கோம் வேறு மெடிசன் எடுத்தாலும் இதையும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆக மொத்தத்தில் எந்த பக்க இல்லாத ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த மருந்து, நேச்சுரல் ஃபுட்டு. இதை செய்ய தவறாதீங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண தவறாதீங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய ஒரு பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.